தன்னுடைய நிறைவு கருத்தை முன்வைக்குமாறு ஊடகவியலாளர் திரு ஜீவசகாப்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம்ம அன்பு நண்பர் பாபு முருகவேல் அவர்கள் எம்ஜிஆர் தான் அந்த வெற்றிக்கு காரணங்கிறத அழுத்தி சொன்னாரு. நானுமே எம்ஜிஆரை பத்தி தான் பேசினேன். ஆனா அவர் அறிஞர் அண்ணாவை விட எம்ஜிஆர் அப்படிங்கிற கான்செப்டை எம்ஜிஆரே ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அவருடைய 62ல் அவர் சட்டமேலவை உறுப்பினராக இருந்த போது எம்ஜிஆர் தன்னுடைய திமுக இருந்து மேலவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு. காமராஜர் தான் என் தலைவர், அண்ணா வெறும் வழிகாட்டின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன உடனே நினைக்க வேணாம்னு சொல்லிட்டு சொன்னாலுமே நம்ம மக்களுக்கு புரியணும்ல. நம்ம எல்லா கட்சியிலும் இருக்காங்க, நம்ம அன்பு தம்பிகள் தாவேக்கா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் புரியணும்ல அந்த வரலாறு. அதுக்காண்டி சொல்றேன். திமுக இருந்துட்டே காமராஜரை தலைவர்னு சொன்ன உடனே அவருடைய திரைப்படம் என் கடமை திரைப்படம் படு ஃபெயிலியர் ஆச்சு. இது வரலாறு, நான் ஒன்னும் கற்பனையா பேசல. அதுவரை அவர் நடிச்ச தேவர் பிலிம்ஸ் படம் கூட ஏதோ ஒரு சுமாரான படம் கூட ஓடிச்சு. ஏன்னா எல்லா படத்துலயும் அண்ணா அண்ணா அண்ணான்னு அவர் காமிச்சாரு. இவர் திமுக விட்டு விலகிட்டாருன்னு தெரிஞ்சவனே என் கடமை படம் ஓடல. அப்புறம் திருப்பி தெய்வத்தாய் படத்துல 3 எழுத்தில் என் மூச்சு இருக்குன்னு பாட்டு பாடி திருப்பி திமுக ரசிகர்களை பெற்றுக்கொண்டார். அதனால நீங்க எம்ஜிஆருக்கான மரியாதையை நானும் கொடுத்தேன். அண்ணாவை மீறி எம்ஜிஆர் இல்ல, இதை எம்ஜிஆரே ஒப்புக்கொள்ள மாட்டார். அண்ணாவை வச்சுதான் எம்ஜிஆர். அந்த வரலாறு வேணுங்கிறதுக்காக நான் பதிவு செஞ்சேன். அப்புறம் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது நான் வரலாற்று ஆய்வாளனா சொல்றேன், நமக்கு எந்த கட்சியும் கிடையாது. வரலாற்று ஆய்வாளனா ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. எம்ஜிஆர் 3 முறை வெற்றி பெற்றார், எம்ஜிஆர் திமுக 2வது முறை வந்தது இல்லைங்கிறாங்களே, அந்த விஷயத்தை மட்டும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. 77ல் எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, 2 வருஷத்துல அவருடைய ஆட்சி கவிழ்ந்துச்சு. அப்ப பொம்மை வழக்கெல்லாம் கிடையாது. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நினைச்சா ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஏன் கலைச்சாங்கன்னா மக்களவை தேர்தலில் படுதோல்வி. எம்ஜிஆர் தொடர்ந்து வெற்றி பெறல. 2 வருஷத்துல மக்களவை தேர்தலில் சிவகாசியும் கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும்தான் வெற்றி. அவ்வளவு பெரிய படுதோல்வி அதிமுக அடைஞ்சவுடன் மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்லாம் கலைச்சிட்டாங்க. அது கலைச்சிருக்க கூடாது. அது திமுகவும் அது தடுத்திருக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு எதிரானவங்க மாநில அரசை கலைப்பதை. கலைக்காம இருந்திருந்தாங்கன்னா 82ல் இயல்பாவே அதிமுக பின்னடைவை சந்திச்சிருக்கும். ஏன்னா அந்த 2 வருஷத்திலேயே நக்சல் படுகொலைங்கிற பேர்ல வன்னியர்களும் பறையர்களும் அதிகமா கொலை செய்யப்பட்டாங்க எம்ஜிஆர் ஆட்சியில. இப்ப நான் சொல்ல வேண்டியதாயிருச்சு. ஏன்னா நீங்க திருப்பி திருப்பி இதை கேட்கும் போது அந்த சொல்லணும். 79லயே ஆட்சி செல்வாக்கு இழந்துருச்சு. சோ அதனால ஆட்சியை கலைச்ச உடனே நான் என்ன தப்பு செஞ்சேன்னு மக்கள்கிட்ட கேட்ட உடனே ஐயோ பாவம் தப்பு செய்யாத ஒருத்தரை ஆட்சியை கலைச்சிட்டாங்க, திருப்பி எம்ஜிஆர் வெற்றி. அந்த நேரத்தில் திமுக வச்ச கூட்டணி ரொம்ப தப்பு. எம்பி சுப்பிரமணியம் இந்திரா காங்கிரஸ் கூட்டணி சரியா அமையல, பாதிக்கு பாதி இந்த கூட்டணி ஆச்சுங்கிறாங்களே, அந்த மாதிரி காமெடி நடந்துச்சு. காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்த காமெடி, திமுக பாதிக்கு பாதி நின்று காங்கிரஸ்காரங்களும் வேலை செய்யல, திமுக காரங்களும் வேலை செய்யல. என் தோல்வி என் கண்முன்னே தெரியுதுன்னு நெஞ்சுக்கு நீதிலே கலைஞர் எழுதினார். சோ இதுதான் 80 தோல்வியில திருப்பி எம்ஜிஆர் ஜெயிச்சது. 3வது முறையா எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாருன்னா, இந்திரா காந்தி அம்மையார் செத்து போயிட்டாங்க, இந்திரா காங்கிரஸோட கூட்டணி. எம்ஜிஆர் கிட்டத்தட்ட உடம்பு ரொம்ப பாதிக்கப்பட்டு படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. அவங்க தொகுதி தான் தங்க தமிழ்ச்செல்வன் சார் தொகுதி தான் ஆண்டிப்பட்டியில. அவர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சது அப்பதான். படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னா பிரச்சாரம் செய்யாம இல்ல, பிரச்சாரம் செய்ய முடியல, உடம்பு அவ்வளவு பலவீனமா இருந்துச்சு. நம்ம சினிமா டைரக்டர் எஸ்பி முத்துராமன்லாம் அப்ப படம் போட்டு காமிச்சாங்க. எம்ஜிஆர் சாப்பிடுகிறார், எம்ஜிஆருக்கு ஜானகி அம்மையார் ஊட்டி விடுகிறாரெல்லாம் படம் போட்டு காமிச்சாங்க. எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்ப அதை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் இறக்கும் வரை முதலமைச்சராக தான் இருந்தாரு. நான் சொல்ற காரணங்களை தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. நான் திருப்பி எம்ஜிஆர் நான் குறைத்து மதிப்பு இல்ல, எப்படி ஜெயிச்சாருங்கிறதையும் சேர்ந்து ஒரு ஊடகவியலாளரா பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு திமுக ஜெயிச்சுச்சா திமுக ஜெயிச்சிச்சு, அதிமுக ஜெயிச்சுச்சுன்னா அதிமுக ஜெயிச்சு, அதை சொல்லிட்டு போக போறேன். நோவுக்கு ஒரு ஓட்டு சாவுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அங்க இந்திரா காங்கிரஸ்க்கு அதை விட பயங்கரமா ஓட்டு வந்துச்சு, அது தேனி மாவட்டத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் செத்து போயிட்டாங்க. அந்த அலையில இந்தியா முழுக்க இது பண்ணதுல திமுக இந்திரா காந்தி எதிர்ப்பு மனநிலை இருக்குன்னு அப்ப திருப்பி 3வது முறை ஜெயிச்சாரு. 3 முறையும் இப்படிதான் ஜெயிக்கப்பட்டது. ஒரு முறை கூட 5 ஆண்டுகள் முழுமையாக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செய்யல. என்னை கேட்டா அதிகமா ஆட்சி செஞ்சது ஜெயலலிதா தான். எம்ஜிஆரை விட அதிக ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது ஜெயலலிதா அம்மையார் தான். மக்கள் செல்வாக்கோடு 5 ஆண்டுகள் முழுசா நின்னாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் ஜெயிச்சது இப்படித்தான். அந்த கால சூழல் அப்படி அமைஞ்சிச்சு. நான் யாரையும் குறைத்து மதிப்பு இல்ல, அதிகமா சொல்லல. அப்புறம் 86 உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக படுதோல்வி. உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வி. ரஜினிகாந்தே தைரியமா எம்ஜிஆர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு 86ல் வந்த வாரம் இதெல்லாம். சோ அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணுக்காக சொல்றேன். சோ அந்த மீண்டும் திமுக வர முடியல அப்படின்னா அந்த கால சூழல் 77 to 87 என்ன நடந்துச்சு? இந்திரா காந்தி சாவு, எம்ஜிஆருக்கு நோவு, வாயிலா பிள்ளையான ராஜீவ்காந்திக்கு ஒரு ஓட்டு, தாயிலா பிள்ளைக்கான ஓட்டு, இப்படிலாம் சொல்லிலாம் ஓட்டு கேட்டு தான் 84 நடந்தது. வரலாறு தெரிஞ்ச மூத்த பத்திரிகையாளர்களுக்கு இது தெரியும். சரி, ஓகே, அந்த ஒரு விஷயம். எம்ஜிஆர் அண்ணா, அந்த எம்ஜிஆர் ஆட்சி, இந்த கான்செப்ட் சொல்லிட்டேன். அப்புறம் செங்கோட்டையன் மேட்டர் பேசணும். செங்கோட்டையன் மேட்டரை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா விஜய்க்கான பிம்பம்ங்கிறது என்ன பிம்பம்னா 2 திராவிட கட்சியும் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நோட்டாவினுடைய தொடர்ச்சி தான் விஜய் கட்சி.
இந்த திராவிட கட்சிகள் ஒழியணும். 2 கட்சியும் ஊழல் கட்சி, மதவாதம். இதுக்கு நாங்க மட்டும்தான் பரிசுத்தவான்கள் சொல்லுகின்ற கமலஹாசனா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவர்களுக்கு ஒரு ஓட்டு தமிழ்நாட்டில் என்னைக்குமே உண்டு. 10%, 12% உண்டு. அந்த ஓட்டை வந்து நாம் தமிழர் பிரிப்பாங்க, கமலஹாசன் பிரிப்பாரு, விஜயகாந்த் வாங்குவாரு. இப்ப அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி சார் உங்களுடைய பேஸ்மெண்ட் ஓட்டு கிடைக்கும்? செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு 2 திராவிட கட்சிகளுக்கு நாங்க மாற்று நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்களுடைய பேஸ்மெண்ட் ஓட்டே அதானே. 49 ஓவும் நோட்டாவும் தானே உங்களுடைய பேஸ்மெண்ட். எவனுமே சரியில்லை, அரசியலே எங்களுக்கு தெரியாது, அரசியல் என்பது சாக்கடை, இப்படி பேசுகிற கூட்டம் தானே சார் உங்களுடைய மூலதனம். அப்புறம் இன்னொன்னு, என்னுடைய கொள்கை எதிரி பாஜகங்கிறீங்க. திருப்பி கேட்கிறேன், செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுட்டு உங்க கொள்கை எதிரி பாஜக இருக்க முடியும்? அமித்ஷா சொல்லிதான் எல்லா வேலையும் செஞ்சேன்னு வெளிப்படையா வாக்குமூலம் கொடுத்தவரை அமித்ஷா. இது செங்கோட்டையன். நமக்கு உள்ள யாருமே கண்டுபிடிச்சு சொல்ல, தங்க தமிழ்ச்சவன் சொல்ல, நான் சொல்ல, சாட்டை துறைமுகன் சொல்ல, அவரே சொன்னார். யாரு நாதஸ் திருந்திட்டானா? யார் சொன்னா? நாதஸே சொன்னா. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து செங்கோட்டையன் கொடுத்த வாக்குமூலம், கடவுள் ஸ்ரீராமச்சந்திரர் அமித்ஷா சொன்னது செங்கோட்டையன். எடப்பாடியை விட நான் தான் விசுவாசி பாஜக சொன்னவர் செங்கோட்டையன். அவங்களுக்குள்ள என்ன, பாஜக ஒரு திராவிட கட்சியை அடகு வச்சிருச்சுன்னு கோவப்பட்டா வந்தாரு செங்கோட்டையன். எடப்பாடியை விட நான் விசுவாசின்னு சொல்லிதானே கோவம். சண்டையே பிஜேபி யாரை வச்சுக்கணும்? என்னைய நீங்க வச்சுக்கோங்கன்னு எடப்பாடி, இல்ல என்னைய வச்சுக்கோங்கன்னு செங்கோட்டையன். அப்ப நாங்க தக்காளி தொக்கான்னு டிடிவியும் இப்படித்தானே அவங்க சண்டை போடுறாங்க. இப்ப செங்கோட்டையன் எப்படி உங்களுக்கு வந்து மாற்றா இருப்பாரு? விஜய் கட்சி நான் பார்த்து கேட்கிறேன். இந்த செங்கோட்டையன் அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா அம்மையார படத்தை வச்சுட்டீங்க. நான் பல விவாதங்களை சொல்றேன். அவர் ஃபர்ஸ்ட் அண்ணாவை கூட ஏத்துக்கல. எம்ஜிஆர், பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள் யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. அப்புறம் வேலுநாச்சியார், இதெல்லாம் அவருக்கு யார் சொன்னாங்க தெரியல, வச்சுட்டாரு. காரல் மார்க்ஸ், பகத்சிங்லாம் யாரும் சொல்லி தரல, சொல்லியிருந்தா கண்டிப்பா வச்சிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு தெரியல, தலைவா வாத்தியாருக்கு இன்னும் ஒரு பெரிய மாசு இருக்கு. எம்ஜிஆரே, கமலஹாசனே எம்ஜிஆர் பேரை சொல்லி தான் ஓட்டு வாங்கினாரு. போடுங்க எம்ஜிஆர் பேரை வச்சாரு, அண்ணாவை வச்சார். எம்ஜிஆரே வச்சிட்டோம், அண்ணாவை வச்சிருவோன்னு நான் பலமுறை சொன்னேன். கண்டிப்பா அவர் ஜெயலலிதா அம்மையாரையும் சசிகலா அம்மையாரையும் தனது கட்சி கொள்கை தத்துவம் ஏத்துக்குவாரு. பிரச்சனை கிடையாதுங்க. இவருக்கு அவங்கள மறுக்க வேண்டிய தேவை என்ன? கண்டிப்பா அவர் வச்சுக்குவாருனே. அதே மாதிரி இப்ப இன்னைக்கு ஜெயலலிதா வச்சுக்கிட்டாங்க. இப்ப ஜெயலலிதா அவர் வச்சதுல என்ன தப்புன்னு விஜய் கேளுங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. செங்கோட்டையன் வச்சுக்கிறாரு. இப்ப வந்து அதிமுக எதிர்ப்புல விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவங்க யாரு சார் ஓட்டு போடுவாங்க? உங்களுக்கு அதிமுக எதிர்ப்புல ஓட்டு போடணும்னு நினைச்சவங்க சேர்த்தானே நீங்க ஓட்டு போய் கேட்கறீங்க அதிமுக சரியில்லைன்னு. அவங்க எப்படி சார் செங்கோட்டையனை பார்த்து ஓட்டு போடுவாங்க? செங்கோட்டையன் ஊழல் எதிர்ப்பு முகமா அவர் எப்படி சொல்லுவீங்க? ஜெயலலிதா வந்து பரிசுத்தமான ஆட்சி நடத்தினாருங்கிறாங்க. அப்ப அந்த வந்து விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா? அப்ப அவர் அதிமுகவை தொடங்கிடலாமே சார். திமுகவை அழிக்கிறது மட்டும் தான் நோக்கணும், அதிமுக சேர்ந்துடலாமே ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட பிறகு. இப்ப நாம் தமிழர் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்வதில்லை, அவங்க எம்ஜிஆரையே ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க எல்லாரையும் ஏத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகலே இருந்துடலாமே. சசிகலா அம்மையார் படத்தையும் அடுத்த தேர்தலில் வச்சிருவாரு, அடுத்த மாநாட்டில். பிரச்சனை ஒண்ணு இல்லைல்ல சார். சசிகலா அம்மா கொள்கைக்கும் விஜய் கொள்கைக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ஒரு கொள்கை கிடையாது. இவங்களும் பாஜக ஆதரவு, அவங்களும் ஊழல் ஆதரவு, எல்லாருமே ஆதரவு தானே. சோ பாஜக எதிர்ப்பு. இவங்க சொன்னாங்க மெகா கூட்டணி, யாரு தாவேக்காவோட கூட்டணி இருக்குன்னு. தாவேக்காவோட யாரு கூட்டணின்னு ஜனவரிக்கு அப்புறம் தெரியும். பனையூரில் அமித்ஷா முகாமிடுகிறார், அப்ப பாருங்க உங்களுக்கு தெரியும். நன்றி திரு ஜீவசகாப்தன்.